திசை மாறும் வாழ்க்கையே. மாமா, அண்ணங்கிட்ட பேசுனீங்களா மாமா? அண்ணன் என்ன மாமா சொல்லுச்சு? அதை ஏன் புள்ள கேட்குற? நான் நினைச்சது சரியாத்தான் போச்சு. என்ன மாமா சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. என்ன சொல்றீங்க? மீனாட்சி, மச்சானுக்கு நான் நினைச்ச மாதிரியே ஒரு சின்ன பிரச்சனை உள்ள. என்ன மாமா சொல்றீங்க? நிஜமாவா சொல்றீங்க? என்ன பிரச்சனை மாமா? எனக்கு ஒன்றும் தெரியல. அம்மா என்ற கூட ஒன்றும் சொல்லல. ஆமாம் புள்ள, பெரிய பிரச்சனையெல்லாம் ஒண்ணுமில்ல. உங்க அண்ணன் வேலை விட்டுட்டாராமா. ஐயோ அடப்பாவமே, ஏன் இந்த நேரத்துல வேலை விட்டேன்? அதுவும் அண்ணி மாசமா இருக்கிறாங்கோ. இந்த நேரம் 10 பணம் கையில் இருந்தாத்தேன் ஆகு. அதெல்லாம் சரித்தேன் புள்ள, வேணும்னு வேலை விடல. அவங்க கம்பெனிலேயே வேலை விட்டு நிக்க சொல்லிட்டாங்களாமா. அடப்பாவி நாசமா போனவீங்களே, என்ன கேடு வந்ததம்மா அவங்களுக்கு? எனத்துக்கு அண்ணனை வேலை விட்டு நிறுத்தினாங்களாமா. அண்ணன் நாட்டை ஒரு வேலை செய்யற ஆள் அவங்களுக்கு கிடைக்கணுமே. எல்லாத்தோட ஆதங்கம் அதான் புள்ள. என்னைக்குமே அப்படித்தே நல்லா வேலை செய்யறவங்கள தூக்குவாங்கோ. அதுதானே நடந்துட்டு இருக்குது காலங்காலமா. மாமா, சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்க மாட்டாங்கிற கதையா? எவனை என்ன பண்ணி தொலைச்சானோ தெரியல. என்ற அண்ணன் வேலை விட்டு நிறுத்தி இருக்கிறாங்க. வாழா போனவீகோ. ஆடா என்ன புள்ள, இப்படியெல்லாம் பேசுறக்க ஆரம்பிச்சுட்ட? உனக்கும் கோபம் வருமா? பின் என்ன மாமா, ஆண்டவன் எப்பவுமே நல்லவைகளைத்தானே சோதிச்சுட்டு இருக்கிறேன். மீனாட்சி, ஆண்டவன் நல்லவைகளை சோதிப்பாங்க, நானா கையிட மாட்டேன். ஆட அதுக்கு இல்லை மாமா, அண்ணி இப்படி வாயா வகுரா இருக்கிற நேரத்தில், அதுவும் 10 வருஷம் கழிச்சு மாசமா இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் ஒரு 10 ரூபா கையில் இருந்தால் அண்ணனுக்கு ஒரு தெம்பா இருக்குமல்ல மாமா. இப்போத்தே என்னென்னமோ சொல்கிறாங்களே, அந்த ஸ்கேனடு இந்த ஸ்கேனடு, அதை பண்ணு இதை பண்ணுன்னு போன 10 ரூபா 20 ரூபா பில்லை போட்டு தீட்டி விட்டுறாங்க. அப்படி இருக்கிற போது அண்ணனுக்கு வேலையும் இல்லாமல் இருந்ததுன்னா அண்ணனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமல்ல மாமா. அதுக்கு நீ என்ன மீனாட்சி பண்றது? நானும் ஏதாவது சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு வந்திருக்கிற. ஏதோ நம்ம நேர முடிஞ்ச வேலைத்தான் செஞ்சு கொடுக்க முடியும். நம்மளே இப்ப இருக்கிற கடனுக்கு நம்மளுக்கு என்ன பணம் வந்து ஒட்டுதான். நம்ம பணம் கொடுக்கறதெல்லாம் இருக்கட்டும் மாமா. அண்ணன் என்ன தப்பு பண்ணுச்சுன்னு துரத்துனாங்களாமா? அதெல்லாம் தெரியல உள்ள, நான் அந்த அளவுக்கெல்லாம் டீப்பா கேட்கல. ஏன் நம்ம போய் அப்படி கேட்டு அவர் மனசை சங்கடப்படுத்தோன்னு? அதுவும் நம்மோடு புண்ணியர்ச்சனைக்கு முன்னாடியே வேலை போயிருச்சு மீனாட்சி. இத்தனையும் நம்மளுக்கு கொண்டு வந்து வச்ச சீரு பூரா அவ எப்படி செஞ்சாங்கன்னு தெரியல. அடப்பாவமே, இது வேறையா? அம்மா அப்பா அண்ணி ஒருத்தர் என்ற கூட ஒரு வார்த்தை சொல்லல. நீங்க நிறுத்துங்க மாமா, நான் இப்பவே போய் கேட்டு போட்டு வரேன். வேண்டாம் புள்ள, வேண்டாம், கம்முன்னு இரு. நான் அப்புறம் சொல்லி ஏதோ சொல்லிட்டேன்னு சொல்லி என்னை பத்தி சங்கட்டமா நினைப்பாங்க. நீ பேசாம இருசித்த. அதுக்கு இல்ல மாமா, என்னதே இருந்தாலும் ஒரு வார்த்தை என்ற கூட சொல்லணுமோ இல்லையோ? அப்படி இல்லை புள்ள, நம்மளே இத்தனை கஷ்டப்பட்டு இந்த ஊட்ட வாங்கி இப்பத்தே கொஞ்சம் சந்தோஷமான நேரத்துல வந்து நிக்கிறோம். இந்த நேரத்துல எனத்துக்கு இதை சொல்லி நம்மளை சங்கடப்படுத்த வேண்டான்னு நினைச்சிருப்பாங்க. வேற ஒன்றும் இருக்காது. நீயே இப்படி தப்பா புரிஞ்சுட்டு பேசினா எப்படி? அதுவும் சரித்த மாமா, இருந்தாலும் என்ற மனசே ஆற மாட்டேங்குது. ஆளா போன வீகம் என்ற அண்ணனீவா வேலையை விட்டு தூக்கணும். தூக்குனா தூக்கிட்டு போறாங்க மயிறு. என்ன எங்க அண்ணனுக்கு காடு கிடக்குது, எங்கேயோ ஓட்டினாலும் வெள்ளாமை பண்ண கிடக்குது. ஆமாம் புள்ள, எப்படியோ ஒன்று. எனத்த போய் எங்க இந்த போகம் போனால் இன்னொரு போகம் விளையுது. நம்மளுக்கு என்ன இல்லாமல் போச்சு. நீ ஒன்றும் கவலைப்படாத. மச்சான் அப்படித்தான் தைரியமாக இருக்கிறாரு. ஆமாம் மாமா, என்னைக்குமே விவசாயம் தான் ஜோறு போடு. அடுத்தவனகிட்ட எத்தனை நாளைக்கு கையேந்திட்டே நின்றுட்டு இருக்கிறதுவோ. அப்புறம் மீனாட்சி, நாளையிலிருந்து என்னையவே வந்து பால் கறந்துக்க சொல்லி சொல்லியிருக்கிறாரு மச்சான். மாமா வேற இல்லை. அதுதான் எனக்கு ஒரே யோசனையாக இருக்குது. நான் அதையும் சொன்னேன். மச்சான் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கோ, நான் சொல்கிறனால கறந்துக்கோங்கன்னு சொல்கிறாரு. என்ன புள்ள பண்ணுறது? மாமா, அதான் அண்ணனே சொல்லிருச்சல மாமா. அப்புறம் என்ன? அண்ணன் சொன்னா என்ன, அப்பா சொன்னா என்ன, எல்லாம் ஒண்ணுதே மாமா. நீங்க நாளையிலிருந்து கறக்கறக்க ஆரம்பிங்க. அப்படியே சொல்ற. அப்ப நாட்டி கறக்கறக்க ஆரம்பிச்சிடலாமா? என்ன இன்னொரு கேன் வாங்கணும் புள்ள? ஆட கேனு தானே மாமா, அது என்ன வாங்கிட்டா கிடக்குது மாமா. அண்ணனே சொல்லிருச்சல, பேசாம போய் கறங்க மாமா. சரி மீனாட்சி, நீ சொல்லிட்டு எல்லாம் நான் கறந்துறனோடு.
பாத்தீங்களா மாமா, நம்ம இந்த வீட்டுக்கு வந்த நேரம் நம்மளுக்கு எல்லாம் நல்லதாவே நடக்குதல்ல மாமா. ஆமா மீனாட்சி, எனக்கும் அப்படித்தான் தோணுது. பார்க்கலாம், உடனே நம்ம சந்தோஷப்படக்கூடாது. எப்பவுமே நம்ம கொஞ்சம் சிரிச்சோம்னா உடனே ஆண்டவன் நம்மளை அழுகு வச்சிருவேன். பார்க்கலாம், கொஞ்சம் பொறுமையாவே போவோம். மாமா, எனக்கு என்னமோ இனிமேல் எல்லாமே நம்மளுக்கு நல்லதாவே நடக்குன்னு தோணுது மாமா. சரி புள்ள, பார்க்கலாம். என்ன அருக்காணியக்கா, மகம் பால் எடுக்கிறக்கு ஆரம்பிச்ச உடனே நேரத்துலயே மாடு ஓட்டிட்டு வந்துட்டீங்களாட்டக்குது. எப்படியோ 4 லிட்டர் எச்சா கறந்து ஊத்துனாத்தானே ஆகு. ஆமாம் ஐயா, ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே அவுத்துட்டு மயத்துல மாடு அப்படியே மேய்ஞ்சி 10 லிட்டர் எனக்கு எச்சா கறந்து கொடுக்குது பாரு. அப்படியே நானும் என்ற மகனுக்கு கொண்டு போய் ஊற்றி கறந்து அப்படியே பணத்தையும் அவனுக்கு கொடுத்துட்டு வந்து அவனை பொழைக்க வைக்கணுமல்ல. அதனால தான் நம்ம மாடு நேரத்தில் ஓட்டிட்டு வந்தப்போ. என்னதே ஊரை போய் கறந்து வாள் ஊத்துனாலும் அவன் வீட்டில் கிடக்கிற கொடுப்பனை வேணுமல்லக்கா. ஆமாம்மா, அதெல்லாம் அப்படித்தான். அதுக்கு வேண்டி வேலையில் போகிற ஓனா எடுத்து மடிக்குள்ள விட்டுட்டு ஐயோ குத்துது கொடையுது ஐயா அம்மா காப்பாத்துன்னு அவங்கள்ல போய் இவ்வளவு சொல்கிறேன் என்னைய. சரி அக்கா, சும்மாதான் சொன்னேன். நம்ம பாக்கியா வீட்லேயும் உங்கள் மகன்தான் கறக்குறானாமா. கறக்கட்டும் கறந்து பெரியால ஆகட்டு மாத்தா, பாரு வேண்டான்னு சொல்கிறாங்க. என்னக்கா பொசுக்குன்னு இப்படி சொல்லி போட்டீங்க? ஆனா ஆமாம், அவங்க அறந்து வெறியால் ஆகட்டும் பெண்ணும். அதுவும் சரித்தே. ஆமா, மீனாளுக்கு மாப்பிள்ளை பார்க்க சொல்லி சொன்னனே, எவனா லூட்டோட மாப்பிள்ளையா வரக்கு இருக்கிறானா? அக்கா, எல்லாரும் நம்ம மக்களாட்டவா இருக்கிறாங்கோ. அவனவன் வீட்டோட மாப்பிள்ளைன்னு சொன்னாலே குதிச்சு ஓடுறான் அந்த பக்கம். நம்மளுதுக்குதே இப்படி போய் மோக் பிடிச்சிட்டு கிடக்குதுகோ. அதுவும் சரித்தே, நீயாலே அப்படி சொல்ற. உன்ற மகன் என்ன வீட்டோட மாப்பிள்ளையாவா போயிட்டேன். அதான் நீ கைக்குள்ளையே வச்சிருக்கிறியே, அப்புறம் இன்னும். ஆமா, கைக்குள்ள வச்சிருக்கிறேன். கைக்குள்ள நான் வச்சிருக்கிறேன்னா அவ வச்சிருக்கிறாளான்னு 6 கண்டாங்கோ. எல்லாம் 2 பேர் நல்லா தேக்கோ நாடகம் நடிக்கிறாங்கோ. அது சரி, இந்த காலத்து குமரிகளுக்கு என்ன சொல்லியா கொடுக்கோன்னு என்ற குமரியாட்டு இருந்து என்ன பண்றது? எப்படித்தான் பொழைப்பாலோ எனக்கும் தெரியல. அதே எனக்கா அப்படி சொல்லிட்டீங்க. உங்க வயிற்றுல பிறந்த மகளுக்கு உங்களை விட அறிவு பேக்கானம் இருக்க வேண்டாம். ஆமாம் மாத்தா, அறிவும் பேக்கானம் அப்படியே அள்ள முடியாத அளவுக்கு அவளுக்கு கிடக்குது. நான் என்னதான் பண்ணி தொலைட்டோ தெரியல. ஏதோ இந்த 2 மாடு நாள் இப்படி வச்சிருக்கிறேன். என்னைக்கு அவள் கழுத்து தாள் ஏறுதோ அன்னையோட எல்லா கரகத்தையும் பிடிச்சி வித்தெறிஞ்சு போட்டு மயிரை வச்சு உட்காந்துக்கலான் இருக்கிறேன் நான். ஐயோ, அதே எனக்கா அப்படி சொல்கிறீங்கோ. என்ற நேலையெல்லாம் தான் முடியல. அதனால நான் ஒன்றும் பண்ணுறதில்ல. பேசாமல் வச்சிருங்கக்கா. எத்தனதே இருந்தாலும் நம்ம கையில் 10 ரூபா இருந்தாத்தே நம்மளுக்காகு. அப்பத்தே கொஞ்ச நாள் மதிப்பாங்க. ஆமாம், எல்லாத்தையும் விற்று அப்படியே எல்லாத்துக்கும் எடுத்து கொடுத்து போட்டு நான் போகிறேன் தெருவில். அதுக்காக சொல்லலீக்கா, எதுக்கு கொஞ்ச நாள் விவரம் வைக்கானமா இருந்துக்கணுமாக்கா இந்த காலத்தில். ஆமாம்மா, அதெல்லாம் கிடக்கட்டு. என்னாச்சு மாப்பிள்ளை பற்றி சொல்லு, எவனால பார்த்தியா? அக்கா, நானும் எங்கள் சொந்தத்தில் ஒரு 2-3 பையனுக்கு பார்த்தனக்கா. சொன்னேன் என்ன ஒன்று பிள்ளை கட்டிக்கிறேங்கிறானுகோ, ஆனால் வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறதுக்கு வரமாட்டேங்கிறானுகோ. எங்கால் நாங்கள் வேறையா வேணால் வெளியில் இருந்துக்குவோம், ஆனால் வீட்டோட மாப்பிள்ளையே வர முடியாதுங்கிறானுங்களுக்கா. அவனுங்களுக்கு கொடுப்பனை எத்தனதே எவன் படுறானோ வரட்டு. எவனா இருந்தாலும் வீட்டோட மாப்பிள்ளையாத்த எடுக்கிறது நான் முடிவு பண்ணிட்டேன் ஜரசே. சரிக்கா, முடிவு பண்ணியாச்சல, விடுங்க பார்த்துக்கலாம். எவனோ ஒருத்தன் சிக்காமையா போக போகிறேன். அதெல்லாம் அப்படித்தான். மரம் பேச்சவன் தண்ணி ஊத்தாமையா விட்டுருவேன். நானும் அந்த இதில் தான் இருக்கிறேன். பார்க்கலாம். நான் தே இப்படி கடந்து தவிக்கோன்னு கூட பிறந்ததுன்னு ஒருத்தன் இருக்கிறேன். என்னால் நம்ம பிறந்தவளை போய் எட்டி பார்க்கலாம். ஏதாவது ஒரு வரங்கிறன்னு அமைதான்னு பார்க்கலாம். ஆத்தா ஒண்டிக்கட்டையாக கடந்து படாத பாடு படுறா. என்னால் நினைக்கிறானா ஒன்று, அவனுக்கு அவன் பொண்டாட்டி உள்ள அவன் குடும்பம் அவன் வீடு வாசல் அவன் பொழப்பத்தில் பார்க்குறக்கே அவனுக்கு கிடக்குது. அப்புறம் எங்கிருந்து பார்க்க போகிறான் அவன்? எல்லாம் என்ற மண்டை எழுத்துல நான் உன்னை யாரு கூட போய் சொல்லட்டும்போ. அக்கா, பேசாமல் இருங்கக்கா. நீங்கள் ஆணைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வராமையா போக போகுது. எல்லாம் கூடி சீக்கிரத்தில் தானே அமைதா இல்லையான்னு வாரக்கா நீயுமே. பார்க்கலாம் ஜரசே. என்னை விட சின்னவெல்லாம் இன்னைக்கு மகன் மருமகன் பேத்தி பிதிருன்னு எல்லாம் எப்படித்தான் இருக்கிறாங்க. எனக்குந்தே இருக்குதே. உங்களுக்கு என்னக்கா, உங்களுக்கு மட்டும் என்ன மருமக இல்லையா, வேத்தி இல்லையா, மகன் இல்லையா, மகன் இல்லையா? அப்புறம் என்னத்துக்கு புலம்பிட்டு கிடக்குறீங்க? உனக்கு என்னல, அடித்தாலும் உதச்சாலும் உன்ற மகன் உங்களோடவே இருக்கிறேன். மருமகக்காரையும் கொஞ்ச நாள் பார்த்துக்கிறேன். உனக்கு அப்புறம் என்ன, நீ என்ன வேணாலும் சொல்லுவே என்ற இடத்துல இருந்து வாத்தினா தேன தெரிய.
ம், என்னக்கா நீங்க தான் மீனாட்சி வீட்டு விட்டு துரத்தி விட்டீங்க, இப்போ என்னடானா இப்படி சொல்றீங்க? ஏழை சரசே, வீட்டு விட்டு நானா துரத்துனேன்? கொழுப்பெந்திரிச்சு போய் போனா நானேன்னு வந்துட்டு, நான் ஏதோ கோவத்தில் 2 வார்த்தை சொன்னேன், அவள் பாட்டுக்கு மூட்டை கட்டிட்டு போயிட்டு ஓரேட்டு வந்து மாமியா என்னானா கொழுந்தியா இருக்கிறாள் என்னானான்னு ஓரேட்டு பார்க்கறது இல்லை. அவள்லாம் அப்படி யோகம் கேட்டிருக்கிறா, பூர்வம் கேட்டிருக்கிறா அவள்ல. நீங்க என்னக்கா சொல்ல வர்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. அப்ப மீனாட்சி உங்க கூட இருந்திருக்கோன்னு தான் நினைக்கிறீங்களா? அடக்கிறகத்தை முடிஞ்சு ஒன்று ஆயத்த பேசி எனத்துக்காக போகுது. அவ இருந்தா என்ன, எக்கடை கட்டி தொலைஞ்சா எனக்கு என்ன? என்ற மகளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை அமைஞ்சா எனக்கு அதே போகுது. அக்கா, அதுக்கெல்லாம் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கக்கா. எவனோ ஒரு இழிச்சு வாங்கி ஜிக்காமையா போறேன், அதெல்லாம் பார்த்து போடலாம் எடுங்க. இந்த காலத்துல பிள்ளை கிடைக்கிறதே பெரிய விஷயமா கிடக்குது. அவனாம மாடி மேல மாடி பங்களா மேல பங்களா கட்டி வச்சு போட்டு 10 பவுன் நகையும் போட்டு கட்டிட்டு போற பொண்ணை கொடுத்தா போதும் இன்னைக்கு வரிசையில நிக்கிறானுங்க. பார்த்து போடல முடக்கா. அது என்னமோ வாஸ்தவம் தான், எல்லாத்துக்கும் அமையணுமல்ல. அப்படி அவி யோகம்னு ஒன்று இருக்குதல்ல. அக்கா, நீங்க ஒன்னத்தை நினைச்சு கவலைப்படாம இருங்க. நம்ம மீனாளுக்கு அருமையான மாப்பிள்ளைய நான் பிடிச்சிட்டு வர்றேன். அடியே சரசு, முதல்ல என்ற மகளுக்கு கல்யாணம் நடக்கட்டும்படி, அப்புறம் வைக்கிறேன் நான் அந்த மீனாட்சிக்கு ஆப்பு. ம், என்னக்கா சொல்றீங்க? இப்பத்தே பாசமான மாமியாலாட்ட பேசுனீங்க, இப்ப நீ இப்படி சொல்றீங்க? அடியே, போக போக என்னை பத்தி புரிஞ்சுக்குவியேடு. இப்பவே போட்டு ரொம்ப யோசிக்காத, அப்புறம் மூளை கலங்கி போயிரு. அடியாத்தி அக்கா, நீங்களும் பெரிய ஆளுதான் நெடுங்கோ. இவகல்ல போய் நான் உழுவன் நான் நினைச்சிட்டு இருந்தேன். அடியே, இந்த அருக்காணி யாருக்கும் அடங்கி போக மாட்டாடி. என்ன இந்த மாமியா கிளவி உன்னும் காணோம்? எப்ப போனது? என்னை சொல்லிட்டு உன்னும் ஊடு வந்து சேர்ந்துருக்கிறாளான்னு பாரு. அடியே கிளவி, எங்கடி சுத்திட்டு திரியிற? வா வா, இன்னைக்கு வைக்கிற உன் தலையில நல்ல பெரிய ஆப்பா. நான் வீட்டை விட்டு வெளியில போனா மட்டும் எத்தனை கேள்வி கேட்டு என் உயரை வாங்குற? அடியே கிளவி, இந்த வயசுல உனக்கு ஊர் சுத்த வேண்டி கிடக்குதா? வா வா, இன்னைக்கு உன்ற மகன்கிட்டவே சொல்லி உனக்கு வைக்கிறேன் பாரு ஆப்பு. நான் சுயமாக சம்பாதிக்கிறது இந்த கிழவிக்கு எவ்வளோ பொறுக்க மாட்டாம இருந்தா என் புருஷங்கிட்டவே சொல்லி என்னைவே என்ன மெட்டுவா. வாடி வா. இப்போ என்ன பண்ணி இந்த கிழவியை நம்ம புருஷங்கிட்ட போட்டு கொடுக்கறது? அவன் ஒரு கோமாளி, நம்ம சொல்கிற எதையும் கேட்க மாட்டான். அப்படியே அம்மா மடியில் போய் படுத்துடுவேன். இப்போ என்ன பண்ணலாம்? இந்த கிளவி வர்றதுக்குள்ளே நம்ம புருஷன் வந்துட்டா நம்மளுக்கு சாதகம். இப்போ என்ன பண்ணுறது? எதையாவது பண்ணி இவனை முதல்ல வீட்டுக்கு வர வைக்கணுமே. மீனாட்சி அக்கா வேற நம்ம புதுசாக ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்கல, ஏதாவது ஐடியா யோசிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி விட்டுருக்குது. நம்ம அந்த வேலையை பார்க்கலாமா, இதுகளை ஆப்பு வைக்கலாமா? எது முக்கியம்? யோசிடி யோசி. அடியே அம்சு, எதை முதல்ல பண்ணலாம்? இந்த மாமியா கிழவிக்கு முதல்ல ஆப்பு வச்சாத்தான் நம்மளுக்கு கொஞ்சமாவது நிம்மதியாக இருக்குது. அந்த சந்தோஷத்துலேயே நம்மளுக்கு தானாக எல்லா யோசனையும் வரும். முதல்ல இந்த கிழவிக்கு தான் ஆப்பு வைக்கணும். என்னை போட்டு என்ன பாடா படுத்தின கிழவி, வா வா, உன்னை என்ன பண்ணுறது? ஐயோ, எனக்கு ஒரு யோசனை தோண மாட்டேங்குதே. ஏய் மூளை, கொஞ்சமாவது வேலை செய்ய. எப்போ பார்த்தாலும் எனக்கு ப்ரெஷர் ஏறி போச்சு, தலை சுற்றுது, சர்க்கரை ஏறி போச்சு, கிறுகிறுன்னு வருது. அதை எடுத்துட்டு வா, இதை எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு வெயில்லையா ஊர் சுற்றிட்டு திரியிறேன். இரு, உன்னை இதே சாக்கா வச்சு என் புருஷங்கிட்ட போட்டு கொடுக்குறேன்னு. அடியே அம்சா, ஒருவேளை இப்படியெல்லாம் சொன்னால் நம்ம புருஷன் நம்பாம போயிடுவாரோ? இப்போ என்ன பண்ணுறது? இதுதான் எனக்கு தெரிகிற ஒரே யோசனை. அடியே அம்சு. ஐயோ லூசு மாமா, ஏன் இப்படி கத்துற? நானே பயந்துட்டேன். பின்னடி நான் பாட்டுக்கு அம்சு அம்சுன்னு கூப்பிட்டுக்கிற, நீ ஏன்னு கூட கேட்காம நீ பாட்டுக்கு எனத்தையவே யோசிச்சுட்டு நின்றுட்டுக்கிற. அப்படி என்னடி மட்ட மத்தியான பட்ட பகல் உனக்கு யோசனை வேண்டி கிடக்குது? அதுவா மாமா, எல்லாம் என்னோட அன்பான மாமியார் பத்தி தான் மாமா. என்னடி சொல்ற? நீயா இப்படி எல்லாம் பேசுற? ஆமா, அம்மாவை பத்தி என்னடி யோசிச்சுட்டு இருந்த? அதுவா மாமா, அத்தை வேற 2 நாளாக ப்ரெஷர் ஏறி போச்சு, கிறுகிறுன்னு வருது, மயக்கம் வருது, வாந்தி வருது, சுகர் ஏறி போச்சு அட்டக்குதுன்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாங்களா.
பாவம் அத்தை நேரம் தனியாக பாத்ரூமுக்கும் கூட போக முடியல மாமா. அப்படி இருந்த அத்தை இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியில் போய் 2-3 மணி நேரம் ஆச்சு மாமா. இன்னும் வீட்டுக்கு வரலையா? அதனால ஐயோ அத்தைக்கு என்னாச்சோ ஏதாச்சோ எங்கே போனாங்களோ எப்படி போய் பார்க்குறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். வேற ஒன்றும் இல்லை மாமா. ஆ, என்னடி சொல்ற? நிஜமாவா சொல்ற? அம்மா வெளியில போனாங்களா? இல்லையே, அம்மா ஒரு நாள் வீட்டை விட்டு வெளியில போனது கிடையாது. என்னடி சொல்ற? நிஜமாத்த சொல்றியா நீயே? ஐயோ மாமா, உங்க மேல சத்தியமா சொல்றேன் மாமா. அத்தை வீட்டை விட்டு வெளியில போய் 4 மணி நேரத்துக்கு மேல ஆக போகுது தெரியுமா? காலையில 9 மணிக்கு போனது. என்னடி சொல்ற? நெசமாவா சொல்ற? வரட்டும், இன்னைக்கு சொல்றேன் நானு. அடியே அம்சா, எங்க அம்மா மேல இருக்கிற கோபத்துல இல்லாத பொல்லாதல்ல நீ என்கிட்ட சொன்ன, அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஐயோ மாமா, என்ன இப்படி சொல்லிட்டீங்க? நான் நிஜமா சொல்றேன். நான் சொன்ன நீங்க நம்ப மாட்டீங்களா மாமா? நிஜமா சொல்றேன். நீ மட்டும் சொல்றது உண்மையா இருந்தது, இன்னைக்கு அம்மா வரட்டு, அப்புறம் இருக்குது. மாமா சத்தியமா நான் சொல்ற எல்லாமே உண்மை. என்ன நம்புங்க மாமா. அடியே அம்சு, அம்மா மட்டும் இப்போ வீட்டுக்குள்ள இருந்து வந்தாங்க, நீ அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்ட. ஒருவேளை வேற எங்காவது போறேன்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டு போனாங்கனாலும் உண்மை சொல்லிடு, இல்ல அப்புறம் அவ்வளவுதான். ஐயோ மாமா, ஹாஸ்பிட்டல் போகணுன்னாலும் நீங்கள் தான் கூட்டிகிட்டு போயிட்டு வர்றீங்க. அப்படி இருக்கும்போது இப்போ போக வேண்டிய சோழி என்ன மாமா இருக்குது? நான் சத்தியமாக சொல்கிறேன் மாமா, அத்தை என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை. எங்கே போனாங்கன்னே தெரியல மாமா. ஓ, இப்ப இது வேற ஆரம்பிச்சிருச்சோ? இத்தனை நாள நீ அடங்காம போயிட்டு இருந்த, இப்ப அம்மா ஆரம்பிச்சிட்டாங்களா? வரட்டும், இன்னைக்கு சொல்ற. முதல்ல உங்க 2 பேர்த்துக்கு ஒரு முடிவு கட்டுனாதான் எனக்கு நிம்மதி. ஐயா சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையின் பாதி பலம். ஐயா கிழவி செத்தடி நீ இன்னைக்கு. ஏ